ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் ஒன்று கூடி ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம், ஆண்டவரை துதிக்க போகிறோம். அதற்கு முன்பாக கண்களை மூடி 2 நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்த 4 மாதங்களாய் எங்களுடைய கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை காணும்படியாய் நீ கொடுத்த கிருபை தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே கடந்த மாதத்தில் இருந்தவர்கள் இந்த மாதம் எங்களிடத்தில் இல்லை அப்பா. ஆண்டவரே, கடந்து போய்விட்டார்கள். ஆனால் நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பேரனை கொடுத்து ஆண்டவரே, இந்த மாதத்தை காணும்படியாய், இந்த புதிய நாளை காணும்படியாய் தேவனே கொடுத்த கிருபை தயவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரை நாங்கள் ஒன்று கூடியமை துதித்து உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ கொடுத்த கிருபை தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய உள்ளத்தை நீர் ஆயத்தப்படுத்துவீராக, எங்களுடைய ஆவியை, எங்களுடைய ஆத்துமா, சரீரத்தை நீர் ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. உம்மை துதிக்கும்படியாய் ஆண்டவரே, பாடல்களை பாடி உம்மை துதித்து ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை நீர் ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. எல்லா கவலைகள், பாரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிசாசின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உற்சாகத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆனந்த களிப்போடு உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்மை பாடி, உம்மை துதித்து, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை ஆராதித்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கும்படியாக கிருபை செய்வீராக ஆண்டவரே. நீ வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுவீராக. இந்த நாளிலே வார்த்தை அப்பா தேவ செய்தியின் மூலமாக எங்களோடு இடைபெடுவீராக. ரட்சா ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் முன்னேறும்படியான வசனத்தை அனுப்புவீராக. பரத்திலிருந்து நீர் மன்னாவை அனுப்புவீராக. ரட்சா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா உலக கவலைகள், எல்லா பாரங்கள், எல்லா துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் நாங்கள் மறந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு ஆராதிக்க எனக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களுக்கு சுகத்தை தருவீராக, பலனை தருவீராக, ஆசீர்வாதங்களை தருவீராக. ரட்சா மன மகிழ்ச்சியை தருவீராக ஆண்டவரே, சந்தோஷத்தை நீ தருவீராக ஆண்டவரே. ஆராதனை மூலமாய் ஆண்டவரே உம்முடைய சுகத்தை, வல்லமையை ஆண்டவரே, உம்முடைய பலத்தை, உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்வீராக ஆண்டவரே. எல்லா கவலைகளும் மறைந்து போவதாக, எல்லா துக்கங்களும் துயரங்களும் மறைந்து போவதாக ஆண்டவரே. எல்லா சுகவீனங்களும் பலவீனங்களும் மறைந்து போவதாக. உம்மை ஆடி பாடி துதித்து ஆராதிக்கிற இந்த வேளையிலே அப்பா உம்முடைய சுகத்தின் வல்லமையாக நிரப்புவீராக, பலத்தின் வல்லமையாக நிரப்புவீராக. கடந்த நாட்களில் இருக்கிற எல்லா தோல்விகளும் இந்த நாளிலே ஜெயமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆளுகை செய்வீராக. ரட்சா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பகுதியும் நீரை பொருட்படுத்திக் கொள்வதாக வழி நடத்துகிறார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த 4 மாதங்களாய் தேவன் கண்மணி போல நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த 5வது மாதத்தை காணும்படியாய் தேவன் நல்ல சுகத்தையும், பலத்தையும், ஆரோக்கியத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்தி எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், இந்த உலகத்திலே எந்த ஒரு சூழ்நிலை, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் நமக்கு ஒரே ஒரு வேலை, ஆண்டவரை துதிப்பது மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆதியும் நீரே, அந்தமும் அவர் ஒருவரே, நமக்கு ஜோதியும் அவரே, நம்முடைய சொந்தமும் அவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாக தட்டி இந்த பாடலை பாடுவோம். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் நீரே,
நமக்கு ஒரு குறையும் இல்லாமல் நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆத்துமாவை தேற்றி நமக்கு புதுபலன் தருகிறவர், அவருடைய நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதையில் நம்மை நித்தமும் நடத்துகிறவர். கரங்களை உற்சாகமாக தட்டி இந்த பாடலை பாடும். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், குறையில்லை குறையில்லை என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லை குறையில்லை என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆத்துமா தேற்றுகிறார்
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கண்களை மூடி வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நேரம், ஆண்டவரை துதிக்கிற நேரம். தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் வேறு ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் கர்த்தரை துதியுங்கள் என்ற வசனத்தின்படி கரங்களை தட்டி தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ஓ மகிமையின் ராஜாவை நாம் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்கள் எதிரிகளுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா எங்களை பாதுகாத்த தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவரே எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. 4 மாதங்களை தேவன் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்திருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு அதன்படி செய்திருக்கிறார். அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்கு எல்லாம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ பாராட்டின கிருபை இரக்கம் தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல சுகத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி, நல்ல பலனை கொடுத்தீரே உமக்கு நன்றி ரட்சா. எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஓ யெகோவா ஈரே உமக்கு நன்றி, யெகோவா நிசியே உமக்கு நன்றி, யெகோவா ஷாலோம் உமக்கு நன்றி, யெகோவா ஷம்மா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகளின் தேவனே உமக்கு நன்றி ராஜா. உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீ ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், நீ ஒருவரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். எங்கள் துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஆண்டவரே யார் எங்களை கைவிட்டாலும் உம்மை துதிப்பதே எங்களுடைய நோக்கம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே அதற்கு நாங்கள் பயப்படாமல் ஆண்டவரே நீரே எங்களுக்கு போதும், நீரே எங்களுக்கு தஞ்சம், நீரே எங்களுக்கு கோட்டை என்ற விசுவாசத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா, நீர் எங்களோடு கூட வாசமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ வாய்களுக்கு திறந்த அப்பா உம்மை துதிக்கிறோம், அன்பே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே உமக்கு நன்றி ராஜா, வல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எல்லா சோர்வுகள் பலவீனங்களும் நீங்கத்தக்கதான அபிஷேகத்தால் நிரப்பும்படியா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்மை தெரிந்து கொண்ட தெய்வம் இயேசு, நம்முடைய வாழ்க்கையின் அடைக்கலம் அவர் ஒருவரே, நம்முடைய வாழ்க்கையின் அந்தூரம் அவர் ஒருவரே, நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கை அவர் ஒருவரே. அவருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. என்னை தேடி வந்தவரே உமக்கு நன்றி அப்பா. என்னை தெரிந்து கொண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு நிம்மதி தந்தீரே உமக்கு நன்றி ராஜா. நிரந்தரமானீரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா,
நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா நிரந்தரமானீரே நன்றி ஐயா நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா நிரந்தரமானீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே என்னை கண்டீரே நன்றி ஐயா கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே நீதி தேவனே நன்றி ஐயா வெற்றி வேந்தனே நன்றி ஐயா நீதி தேவனே நன்றி ஐயா வெற்றி வேந்தனே நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நமக்கு நிம்மதி தந்தவர் நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமானவர் நம்மை கண்டவர் தேவன் இயேசு ஒருவரே நம்முடைய எல்லா கண்ணீர்களையும் துடைத்தவர் நம்முடைய எல்லா துக்கங்களையும் சந்தோஷமாய் மாற்றினவர் ஒருவரே கரங்களை தட்டி ஹல்லேலூயா எல்லா துயரங்களையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் எல்லா துக்கங்களையும் சந்தோஷமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய கண்ணீரை கண்ட தெய்வம் நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைத்த தெய்வம் இயேசு ஒருவரே அவருக்கு கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உம்முடைய பரலோக அபிஷேகங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே அப்பா எங்களை உயிர்ப்பிக்கிற அபிஷேகங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துகிற அபிஷேகம் இந்த நேரத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களை உயிரடைய செய்கிற அபிஷேகம் எங்களை பலனடைய செய்கிற அபிஷேகம் எங்களை சுகப்படுத்துகிற அபிஷேகம் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை இந்த நேரத்தில் நிரப்பட்டும் ஆண்டவரே எல்லா சுத்தங்களும் சுட்டரிக்கப்பட்டு போக முடியா எல்லா பாவ கிரியைகளும் சுட்டரிக்கப்பட்டு போக முடியா உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே ஹல்லேலூயா உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமைகள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே உங்களுடைய உயிர்த்தெழுந்த மகிமைகள் நிரப்பட்டும் ஆண்டவரே பரலோகத்தின் மகிமையை நாங்கள் நிரப்புவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 எங்களுடைய ஆவியுடைய மகிமை நிரப்பட்டும் எங்களுடைய ஆத்துமாவுடைய மகிமை நிரப்பட்டும் எங்களுடைய சரீரத்தினுடைய வல்லமை நிரப்பட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 சுகப்படுத்துகிற வல்லமையா நிரப்புவீராக பலப்படுத்துகிற வல்லமையா நிரப்புவீராக உமக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியான வைராக்கியத்தின் ஆவியினால் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே ஹல்லேலூயா 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 எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா தோல்விகளும் ஜெயமாய் மாறுவதாக ஹல்லேலூயா எல்லா போராட்டங்களும் மறைந்து போவதாக எல்லா பலவீனங்களும் மறைந்து போவதாக எல்லா சுகவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பரலோகத்தின் அபிஷேகம் உம்முடைய பரலோகத்தின் வல்லமை உம்முடைய அக்கினி அபிஷேகங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே கடைசி கால எழுப்புதல் அக்கினி அபிஷேகங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே எங்களுடைய ஆவியை உயிரிடச் செய்வீராக எங்களுடைய ஆத்மாவை உயிரிடச் செய்வீராக எங்களுடைய சரீரத்தை உயிரிடச் செய்வீராக ஆண்டவரே எல்லா உலர்ந்த எலும்புகளும்
வல்லமையாய் பிரகாசிக்கும்படியான அபிஷேகத்தால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அப்படியே எழுந்து நம்முடைய ஆவியாத்மா ஸ்தரித்தை அவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. நல்லவரே நீர் வாழ்க. ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம், ஆண்டவரை அன்பு கூறுகிற நேரம். ஹல்லேலூயா. எந்த சிந்தனையும் இல்லாமல் உலக சிந்தனை எல்லாம் மறந்து ஒரே எண்ணத்தோடு ஒரே சிந்தையோடு முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தவர்களா கரங்களை உயர்த்தி நல்லவரே நீர் வாழ்க. இயேசுவே நீர் வாழ்க. உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல தெய்வமே நீர் வாழ்க. ரட்சா நன்றி ரட்சா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு குழப்பினாலும் இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். என்னை தெரிந்து கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். என்னை நேசித்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். என் கண்ணீரை துடைத்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். அப்பா என்னுடைய கவலைகளை எல்லாம் போக்கினவரே உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே ஓ எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தினீரே உம்மை ஆராதிக்கிறேன். கல்வாரி சிலுவையில் என்னுடைய சாபங்களை எல்லாம் முறியடித்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். என்னுடைய பாவங்களை மன்னித்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். என்னுடைய கட்டுகளை எல்லாம் உடைத்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். நீ ஒருவரே நல்லவர். இயேசு ஒருவரே நல்லவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நல்லவரே நல்லவரே நீர் வாழ்க. இயேசுவே நீர் வாழ்க. வாழ்க ரட்சா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவரே நீ வாழ்க. பாதாளத்தை ஜெயித்தவரே நீ வாழ்க ரட்சா. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளலாம். தேவன் நமக்காக அழுத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தவர். அவரை போல அழகுள்ளவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவரை போல நம்மை நேசிக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் நம்ம இயேசுவை போல ஒருவர் இல்லவே இல்லை. அவரை போல அழகுள்ளவர் இல்லை. எத்தனையோ நாட்கள் தனிமையில் நடந்த போது நமக்கு துணையாய் வந்தவர். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் நம்மை கைவிட்ட போதிலும் நம்மை கைவிடாமல் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி வருகிற தேவனை நினைத்து கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு
அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாடுதல நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாடுதல நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன், என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, அவரை போல நல்லவர் இல்லை, அவரை போல வல்லவர் இல்லை, அவரை போல அழகுள்ளவர் இந்த பூமியில் யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி, இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், நல்லவரே உம்மை ஆராதிக்கிறேன், பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறேன், என்னை படைத்தவரே உம்மை ஆராதிக்கிறேன், எனக்காக பலியானீரே உம்மை ஆராதிக்கிறேன். நல்லவர் நல்லவர் நல்லவர், இயேசு ஒருவரே நல்லவர். அல்லேலூயா. நல்லவரே. கரங்களை உயர்த்தி பாடுவோம், கொண்டு சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். அல்லேலூயா. 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 Hallelujah.
நாங்கள் எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். உமக்கே நாங்கள் எல்லா துதியுமே செலுத்துகிறோம். உமக்கே நாங்கள் எல்லா கணக்கையும் நேரெடுக்கிறோம். நீ ஒருவரை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பாத்திரவாய் இருக்கிறார். உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் முழுவதுமாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கடந்த 4 மாதங்களை வெளிநடத்தி வந்த தெய்வம் இந்த 5வது மாதத்திலும் உங்களுடைய நோக்கம், உங்களுடைய சித்தம், உங்களுடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே குயவன் கையிலே களிமண் இருப்பது போல உங்களுடைய கரங்களில் எங்களை களிமண்களாய் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கேற்ற பாத்திரமாய் நீர் வணைந்து கொள்வீராக. நீர் விரும்புகிற சாட்சியுள்ள பாத்திரமாய் நீர் வணைந்து கொள்வீராக. நீர் விரும்புகிற எழுப்புதலின் பாத்திரமாய் நீர் வணைந்து கொள்வீராக. ராஜா உங்களுடைய சித்தத்திற்கே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய திட்டத்திற்கே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். நீரே எல்லா மகிமையும் எல்லா புகழ்ச்சியும் பெற்றுக்கொள்ள பார்க்கிறோம். உங்களுடைய எல்லா துதியும் கனமும் மகிமை நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2020ஆம் ஆண்டு இந்த 5வது மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் 4 மாதங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார், தாங்கினார், தப்புவித்தார், சுமந்தார். நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்தார். இந்த 5ஆம் மாதமும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3 மாதங்கள் நமக்கு திருவிருந்து இல்லை. அவரவர் தங்களுடைய வீடுகளிலே ஜெபத்தோடும் துதியோடும் ஆராதனையோடு இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் சீக்கிரமாக எல்லா தடைகளையும் மாற்றி அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறந்து ஒரு பெரிய எழுப்புதலுக்குள்ளாய் நம்மை நடத்தி செல்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக ஒரு வேத பகுதியை நாம் எடுத்து தியானிக்கலாம். இந்த செய்தியுடைய தலைப்பு தன் வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம தன் வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். நாம் வெளிப்படுத்தல் விசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இதோ திருடன் வருகிறது போல நான் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவருடைய வருகையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 2ஆம் வருகை, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு முன்பாக இந்த பூமியில நடக்க போற காரியங்கள் எல்லாம் நம் கண் முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பூகம்பங்களும் யுத்தத்தின் செய்திகளும் கொள்ளை நோய்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் கண்ணார பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகை மிக சமீபம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அவருடைய வருகையிலே நாம் நம்முடைய வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. ஒரு காத்துக் கொள்ளுதல் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வார், ஆனால் நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். வஸ்திரத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் முதலாவது மனுஷையும் சிருஷ்டித்தார், உண்டாக்கினார். தேவ சாயலாக அவர்களுக்கு ஒரு சில கட்டளைகளை கொடுத்தார். ஆனால் அந்த கட்டளைகளை அவர்கள் கீழ்ப்படியாமல் மீறி நடந்தபோது அவர்கள் மேல் இருந்த அந்த மகிமையின் வஸ்திரம் விலகி அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறோம் என்று சொல்லி பயந்து அத்தி இலைகளை தங்களுக்கு வஸ்திரமாக ஆயத்தப்படுத்தி ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த ஆதாம் ஏவாளை அழைத்து அவர்களிடத்தில் கேட்கிறார்,
ஏன் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் சொன்ன கட்டளை, நான் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் கீழ்ப்படியாமல் போனதென்ன என்று சொல்லி இடத்தில் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பிசாசானவன் என்னை வஞ்சித்து விட்டான் என்று சொல்கிறார்கள். கர்த்தருடைய குடும்பத்துக்குள்ளாக பிசாசுடைய ஆலோசனை வந்த பொழுது ஆதாமும் ஏவாளும் தங்கள் மகிமையான வஸ்திரத்தை அவர்கள் இழந்து போனார்கள். அந்த மகிமையான வஸ்திரத்தை அவர்கள் காத்து கொள்ள முடியவில்லை, இழந்து போனார்கள். அவர்கள் மாம்ச சித்தத்தின்படி அத்தி இலைகளை தங்களுக்கு ஆடையாக அவர்கள் தைத்துக் கொண்டார்கள். இது சுயம், இது மனுஷிய சுயம். சுயத்திலே ஒரு வஸ்திரத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். ஆனால் அந்த சுய வஸ்திரம் அவர்களுக்கு நிரந்தரமாக இருக்காது, அது காய்ந்து போய்விடும். மறுபடியும் அவர்கள் இப்படிப்பட்ட சுயத்திலே போக வேண்டியிருக்கும். ஆனால் தேவன் அவர்களை தோட்டத்திலிருந்து அனுப்பும் பொழுது அவர்களுக்கு தோல் உடையை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்துவித்தார் என்று நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். தேவன் ஆதியிலே உண்டாக்கின மனிதனுக்கும் மனுஷிக்கும் ஒரு தோல் உடையை வஸ்திரமாக உடுத்தி அவர்களை பூமியில அனுப்புகிறார். அந்த வஸ்திரத்தை அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும், கடைசி வரை காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த உலகத்திலே வஸ்திரம் என்பது ரொம்ப முக்கியமானது. வஸ்திரம் இல்லை என்று சொன்னால் அது சரியானதாக இருக்காது. எனவே வஸ்திரத்தை தேவன் விரும்புகிறார். அவர் வஸ்திரத்தை கொடுத்தார், அந்த வஸ்திரத்தை அவர் விரும்புகிறார். அந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இந்த வஸ்திரத்தில் 2 விதமான வஸ்திரங்கள் இருக்கிறது. ஒன்று பூமிக்குரிய வஸ்திரம், இன்னொன்று ஆவிக்குரிய வஸ்திரம். ஆவிக்குரிய வஸ்திரம் என்பது ரட்சிப்பின் வஸ்திரம், மகிமையின் வஸ்திரம். பூமிக்குரிய வஸ்திரம் என்பது அது நூலினாலும் பலவிதமான காரியத்தினாலும் வஸ்திரங்களை தயார் செய்து தாங்கள் மானம் காணப்படாதபடி உடுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு திட்டம் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வஸ்திரம் என்பது மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது. எனவே ஆண்டவர் முதலாவது படைக்கப்பட்ட மனிதனுக்கு நல்ல ஒரு வஸ்திரத்தை, தோல் உடைகளை உடுத்துவித்து அனுப்பிவித்தார். வஸ்திரத்தை தரித்துக்கொள், இந்த வஸ்திரத்தை நீ காத்துக்கொள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இப்படியாக மனிதனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த வஸ்திரம் என்பது பூமிக்குரிய வஸ்திரத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது தகுதியான வஸ்திரமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஆதியிலிருந்தே இந்த வஸ்திரத்தை குறித்து அங்கே நமக்கு நிறைய காரியங்களிலே நாம் பார்க்கிறோம். நோவா என்கிற ஒரு மனிதன் பூமியிலே அன்றைக்கு ஜலப்பிரளயத்தின் காலத்திலே நீதிமானாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான். கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. அந்த நாளிலே பேழைக்குள் பாதுகாக்கப்பட்டான். ஜலப்பிரளயம் முடிந்து அவன் பேழையை விட்டு வெளியே வந்த பொழுது அவன் அங்கே திராட்சை செடிகளை நாட்டி திராட்சை ரசத்தை குடித்து வஸ்திரம் விலகி படைத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நோவா எவ்வளவு பெரிய நீதிமானாய் இருந்தும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தும் அவன் இந்த உலகத்திலே திராட்சை ரசத்தை குடித்து வஸ்திரம் விலகி படைத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வஸ்திரம் விலகினதினாலே அவனுடைய குமாரர்கள் அங்கே வந்து சில காரியங்களை செய்யும் பொழுது அதிலே ஒரு குமாரன் சபிக்கப்பட்டவனாய் போய்விட்டான். கானான் என்பவன் சபிக்கப்பட்டவனாய் போய்விட்டான். அப்போ நோவா தன் வஸ்திரம் விலகி படுத்திருந்ததை பார்த்த தன்னுடைய குமாரனை அவன் சபித்தான் என்று சொல்லப்படுகிறது. எனவே வஸ்திரம் விலகல் வந்து தவறானது. ஒரு வஸ்திரம் ஒரு மனிதனுக்கு விலகக்கூடாது. வஸ்திரம் அவனோட கூட இருக்க வேண்டும். ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தையை குளிப்பாட்டி நல்ல ஒரு வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார்கள். குழந்தை பிறந்த உடனேயே வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார்கள்.
அந்த வஸ்திரம் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி அவன் மரணமடைந்த போதிலும் அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை தரிப்பித்துதான் அடக்கம் செய்கிறார்கள். ஒரு வஸ்திரத்தை சுற்றி அங்கே அடக்கம் செய்கிறார்கள். அப்போ வஸ்திரம் என்பது மனிதனுக்கு மிக முக்கியமானது. பூமிக்குரிய வஸ்திரமும் முக்கியமானது, ஆவிக்குரிய வஸ்திரமும் முக்கியமானது. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த வஸ்திரத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் வஸ்திரத்தை விரும்புகிறார். வஸ்திரம் சரியா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த வஸ்திரம் விலகக்கூடாது என்பதிலே அவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். எனவே வஸ்திரத்தை தேவன் நமக்கு மனிதனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக ஆதியில இருந்து மனிதன் வஸ்திரம் தரித்தவனாகத்தான் காணப்படுகிறான் இன்றைய வரைக்கும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணங்களை கொடுக்கும்போது அவர் சொல்றார், வஸ்திரத்தை குறித்து ஒரு பிரமாணங்களை கொடுக்கிறார். அப்ப ஆண்களுடைய வஸ்திரத்தை பெண்கள் தரிக்க கூடாது, பெண்களுடைய வஸ்திரத்தை ஆண்கள் தரிக்க கூடாது என்றெல்லாம் வஸ்திரத்தின் பேரில் ஒரு பிரமாணத்தையே ஏற்படுத்தினார். அதுபோல ஆசாரியனாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மேலான வஸ்திரத்தை அவன் தரிக்க வேண்டும் என்று அங்கே பிரமாணத்தை கொடுத்தார். அப்ப ஆசாரியன் தரித்துக் கொள்ள வேண்டிய வஸ்திரம் இருக்கிறது. இப்படியாக வஸ்திரத்தின் மேல் ரொம்ப கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவேதான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தகுதியான வஸ்திரம் தரிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பூமிக்குரிய வஸ்திரத்தையும் நாம் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரமாகிய வஸ்திரத்தையும் நாம் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக தம்முடைய வஸ்திரத்தையே இழந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் இரத்தத்தை கொடுத்தார், ஆவியை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், வார்த்தையை கொடுத்தார், அவருடைய வஸ்திரத்தையுமே நமக்காக கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவரை சிலுவையிலே அறைய போகும் பொழுது அவருடைய வஸ்திரத்தை கலட்டினார்கள் என்று நாம் மத்தேயிலே பார்க்கிறோம். வஸ்திரத்தை கலட்டி ஒரு சிவப்பான வஸ்திரத்தை அவருக்கு தரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய வஸ்திரத்தை குறித்து சீட்டு போட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் நமக்கு வஸ்திரத்தையே கொடுத்திருக்கிறார். வஸ்திரத்தை கொடுத்த தேவன், ஆதியிலே வஸ்திரத்தை கொடுத்த தேவன், அவர் மரிக்கும் பொழுதும் தம்முடைய வஸ்திரத்தையே அவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த வஸ்திரம் ரொம்ப மகிமையான வஸ்திரம். அவர் உடுத்தியிருந்த வஸ்திரம் மகிமையான வஸ்திரம், அது மகத்துவமான வஸ்திரம். அந்த வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரியானவள் எவ்வளவோ தன்னுடைய பணத்தை மருத்துவருக்கு செலவு செய்து சற்றேனும் சுகம் கிடக்காதபடி இயேசுவை தேடி வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை அவர் தொட்ட பொழுது அவருடைய வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு சென்று 12 வருடமாக பெரும்பாடுள்ள வேதனையான ஒரு காரியத்தை அந்த ஸ்திரீக்கு மாற்றி போட்டது. அவளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே வஸ்திரம் ரொம்ப முக்கியமானது. அதுபோல எலியாவின் மேலிருந்த வஸ்திரம், அந்த வஸ்திரத்தினாலே அற்புதங்கள் நடந்தது. பவுலுடைய வஸ்திரத்தினாலே அற்புதங்கள் நடந்தது. பேதுருவுடைய வஸ்திரத்தினாலே அற்புதங்கள் நடந்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப வஸ்திரம் மிக முக்கியமானது. தகுதியான வஸ்திரத்தை சரியாக உடுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வஸ்திரத்திலிருந்து கூட ஒரு வல்லமை புறப்பட்டு அநேகரை சுகமாக்க அது போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ வஸ்திரம் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு வஸ்திரம் ரொம்ப 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 முக்கியமானது. அல்லேலூயா. அதனாலதான் பிசாசு அந்த வஸ்திரத்தின் மேல் கை வைக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய வஸ்திரத்தின் மேல் கை வைக்கிறான். எனவே இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரத்தை தாறுமாறாக உடுத்துகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே தங்களுடைய வஸ்திரத்தை தாறுமாறாக உடுத்திக் கொள்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பிசாசுடைய தந்திரம். எனவே
ஜாக்கிரதையாக விழித்திருந்து நமக்கு தேவன் கொடுக்கப்பட்ட தகுதியான சரியான வஸ்திரத்தை அவர் வரும் வரைக்கும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. என்னன்னா இந்த வஸ்திரம் தன்னுடைய மானத்தை காத்துக்கொள்ளும்படியாய், தன்னுடைய கற்பை காத்துக்கொள்ளும்படியாய் இந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு கற்புள்ள கன்னிகையை ஒரு மணவாளன் தேடி வருகிறார். நாம் வெளிப்படுத்தல் விசேஷத்துல 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நாம் சந்தோஷப்பட்டு கலிகூறும் அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அது சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இது ஒரு ஆவிக்குரிய வஸ்திரமாக நாம் பார்க்கிறோம். ஒரு மெல்லிய வஸ்திரம், இது சுத்தமான வஸ்திரம், பிரகாசமான வஸ்திரம். இது ஒரு மகிமை வஸ்திரத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப மணவாளனாகிய தேவன் ஒரு மகிமையின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறார். எனவே தன்னுடைய சபையாகிய மணவாட்டியும் ஒரு நல்ல மெல்லிய பிரகாசமுள்ள வஸ்திரத்தை, ஒரு மகிமையின் வஸ்திரத்தை அவள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அது பரிசுத்தவான்களுடைய நீதி என்று சொல்லப்படுகிறது. அப்போ பரிசுத்தமாய் நடக்கிற ஒரு மனிதனுடைய நீதியான வாழ்க்கை ஒரு மகிமையான வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்கும் என்று சொல்ல பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகையிலே கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட மறுரூபமாக்கப்பட்டு சேர்த்துக் கொள்ளப்படுவோம். அப்பொழுது இந்த பூமிக்குரிய வஸ்திரம் கலைந்து போடப்படும். ஒரு மகிமையின் வஸ்திரத்தை தேவன் நமக்கு கொடுத்துவார். அல்லேலூயா. அப்போ மறுரூபமாகும் பொழுது கர்த்தருடைய வருகையிலே அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையின் வஸ்திரத்தை உடுத்தி அவருடைய மணவாட்டியாக நம்மை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவேதான் கர்த்தர் சொல்கிறார், உன் வஸ்திரத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் பாவம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு பிசாசின் தந்திரத்தினாலே அவன் வேலை செய்கிற எஜமாட்டி அவனை பாவம் செய்யும்படியாக இழுக்கும் பொழுது அவன் அந்த வஸ்திரத்தை கூட அவன் விட்டு அவன் ஓடி போகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ பாவம் செய்யும் பொழுது நாம் இந்த மகிமையின் வஸ்திரத்தை இழந்து போகிறோம். எனவே ஆண்டவர் சொல்கிறார், பாவம் செய்யாதபடி சுத்தமும் பிரகாசம் உள்ள ஒரு வஸ்திரத்தை நீ தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகமாகிய, இந்த மாம்சமாகிய, பிசாசாகிய பாவத்தை விட்டு நீ விலகும் பொழுது உனக்கு ஒரு மகிமையின் வஸ்திரத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வஸ்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் உங்களுடைய சரீரத்தை மறைத்துக் கொள்ளும்படியாக தகுதியான வஸ்திரத்தை தரித்திருக்கிறீர்களா? அல்லது பிசாசின் உபாய தந்திரம் நமக்குள்ளே வந்து சில தாறுமாறான வஸ்திரத்தை தரித்திருக்கிறோமா? சற்று சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை மிக சமீபம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வருகையிலே அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப்படுகிற ஒரு மணவாட்டி ஆகிய சபையாக நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட மணவாட்டிக்கு அவர் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? சுத்தமும் அது பிரகாசமும் அது மெல்லிய வஸ்திரமாகிய ஒரு வஸ்திரத்தை அவர் வைத்திருக்கிறார். அது மகிமையின் வஸ்திரம், மகிமைக்குள் பிரவேசிக்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, எலியா எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அவனுடைய சால்வை கீழே விழுந்தது. அந்த வஸ்திரத்தை எலிசா எடுத்து எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி இந்த யோர்தானை அடிக்கும் பொழுது அந்த யோர்தான் இரண்டாக பிளந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவானுடைய வஸ்திரத்திலே, கர்த்தருடைய சபையாகிய மணவாட்டியுடைய வஸ்திரத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம்.
இன்றைக்கும் நாம் உடுத்துகிற வஸ்திரத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை வெளிப்படும்படியாக நம்முடைய வஸ்திரம் அது தகுதியாக இருக்க வேண்டும், அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், பிசாசின் உபாய தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வஸ்திரம் பிசாசை துரத்துகிறதா இருக்க வேண்டும். நாம் உடுத்துகிற வஸ்திரம் பிசாசின் கிரியைகளை எதிர்த்து நிற்கிறதா இருக்க வேண்டும். நாம் உடுத்துகிற வஸ்திரம் நம்முடைய மானத்தை காத்துக் கொள்ளும்படியான வஸ்திரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இடரலை உண்டாக்குகிறவன் நடுக்கடலிலே அவன் இறக்கப்பட வேண்டும், எந்திர கல்லிலே கட்டி இறக்கப்பட வேண்டும். இடரலை உண்டாக்குகிறவன். அப்பொழுது இன்றைக்கு மற்றவர்கள் இடரல் அடையும்படியாக நம்முடைய வஸ்திரம் இருக்கக்கூடாது. மற்றவர்களை பயப்படுத்துகிற, மற்றவர்கள் நம்மை பார்த்து பயப்படுகிற ஒரு வஸ்திரத்தை நாம் உடுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவேதான் இங்கே வஸ்திரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். எனவே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே உங்க வஸ்திரத்தை தோய்த்து உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்க மத்தியில அற்புதம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு தன் குடும்பத்தை தன்னுடைய மாமனார் வீட்டிலிருந்து தன்னுடைய தகப்பனார் வீட்டிற்கு அழைத்து வரும் பொழுது அவன் பெத்தேலிலே பலிபீடம் கட்ட வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், தன்னுடைய குடும்பத்தாரை பார்த்து உங்க வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொல்லுகிறான், உங்க வஸ்திரங்களை சுத்திகரிங்கள் என்று சொல்லுகிறான், உங்க வஸ்திரத்தை தோய்த்து அதை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். எனவே பெத்தேல் என்றால் கர்த்தரை சந்திக்கிற இடம். ஆண்டவர் வரும் பொழுது அவரை சந்திக்க வேண்டும் என்றால் நம்முடைய வஸ்திரம் ஒரு மகிமை வஸ்திரமாக, தகுதியான வஸ்திரமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனவேதான் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, யாக்கோபு எல்லாம் எழுதும் பொழுது அந்த சபையின் அந்த மனவாட்டி, அந்த சபையின் விசுவாசிகள் எப்படிப்பட்ட வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும், தகுதியான வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வெண் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அங்கே வெளிப்படுத்தல பார்க்கிறோம், இவர்கள் யார் என்று கேட்ட பொழுது இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரிக்கிறார். அல்லேலூயா. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இப்படிப்பட்ட நம்முடைய வஸ்திரம் கர்த்தருக்கு பிரியமாக, கர்த்தருக்கு அது விருப்பமாக, அது கர்த்தருக்கு உகந்ததாக இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எனவே பூமியிலே வாழும் பொழுதும் நம்ம நல்ல ஒரு சரியான, சீரான, செம்மையான, தகுதியான நல்ல வஸ்திரத்தை தரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். அதே போல அவருடைய வருகையிலே கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையின் வஸ்திரத்தை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. மகிமையின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த மாம்ச வஸ்திரம் சரியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அக்கிரமங்களும் அநியாயங்களும் பாவங்களும் தாறுமாறாக இன்றைக்கு காணப்படுகிறது. இன்னைக்கு அலங்கோலமான வஸ்திரங்களை தரித்து திரிகிறவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வஸ்திரம் எப்படி இருக்கிறது? அது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறதா? அது கர்த்தருக்கு உகந்ததா இருக்கிறதா? அது மற்றவர்களை அது பயமுறுத்துகிற, அதாவது மற்றவர்கள் நம்மை பார்த்து பயப்படுகிற ஒரு வஸ்திரமா இருக்கிறதா, அல்லது ஒரு பக்தியை வெளிப்படுத்துகிற வஸ்திரமா இருக்கிறதா? இதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனவே கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைக்குள்ளாகவும் உலகம் வந்து விட்டது. உலகம் சபைக்குள்ளே வந்து இன்னைக்கு தாறுமாறான வஸ்திரங்களை தரித்து பலவிதமான காரியங்களை நடப்பிக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆவிக்குரிய சபை என்று சொன்னாலும் பிசாசுடைய சில கிரியைகள் அங்கே இருக்கிறது. எனவேதான் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக, சாக்கிரையாக காணப்பட வேண்டும். நம் ஆவிக்குரிய பிள்ளைகள், நம் இந்த உலகத்துக்குரிய ஒத்த தேசம் தரிக்க கூடாது. நம் ஆவிக்குரிய பிள்ளைகள், பரிசுத்தவாட்டிகள், பரிசுத்த சபையானவர்கள், பரிசுத்த தேவனுடைய மனவாட்டிகள். எனவே நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப எச்சரிக்கையாக, கவனமாக
நாம் நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய வஸ்திரங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்த வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனவே இந்த கடைசி காலத்தில் நாம் இன்னும் நம்மை சரியாக சீராக செம்மையாக மாற்றி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வருகையிலும் அவருடைய சபையாய் மனவாட்டியாய் ரோடு கூட சேர்ந்து நித்தியமாய் நம் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எங்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பூமியிலே மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது ஆண்டவரே நீ நல்ல ஒரு வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து வைத்தீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இந்த பூமிக்கு வந்த பொழுதும் நீர் ஒரு மகிமையின் வஸ்திரத்தை தரித்திருந்தீரையா. ஆண்டவரே, அந்த வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுபோல உம்முடைய வருகையில நீர் கொடுத்த அந்த வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியமான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனவாட்டியாகிய சபைக்கு கர்த்தர் பரிசுத்தம் உள்ள ஒரு மெல்லிய பிரகாசம் உள்ள ஒரு வஸ்திரத்தை கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென் ஆண்டவரே, அது பரிசுத்தவான்களுடைய நீதி. தகப்பனே, பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், எங்க சரீரத்தை காத்துக் கொள்ளுகிற வஸ்திரமும் உமக்கு பிரியமானதாக இருக்க முடியாது ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, சரிப்படுத்தும், சீர்படுத்தும், சுமைப்படுத்தும், ஆசீர்வதியும் முற்றிலும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேற்பட்ட நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் பரிசுத்தமுள்ள மெல்லிய வஸ்திரமும் எங்க காத்துக்கொள்ளும்படியா, சகல பரிசுத்தவான்களும் காத்துக்கொள்ளும்படியா, உம்முடைய வருகை மட்டும் காத்துக்கொள்ளும்படியா எங்கள் கிருபையாய் இருப்பீராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.